எக்ஸசைஸ் 1.1ல 5th சம் தான் பார்க்க போறோம். அங்க ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஏ இன்வர்ஸ் தனியா ஏ டிரான்ஸ்போஸ் எல்லாம் தனியா கண்டுபிடிக்கும் போது அது லென்த்தியான ப்ராசஸா போகும். அதனால நம்ம இதை சிம்பிளிஃபைடா இன்னொரு மெத்தட்ல போடலாம். ஓகேவா? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு சைடும் ஏவால மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? மல்டிப்ளை பை ஏ ஆன் போத் சைட்ஸ். அப்ப என்ன ஆகும்? ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். நம்மளுக்கு ஏ இன்டு ஏ இன்வர்ஸ்ங்கிறது ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா? அந்த இது ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஐ மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? இதை ஐன்னு எழுதிக்கலாம். அப்ப ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்ப நம்ம என்ன செஞ்சா போதும்? ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருதுன்னு காமிச்சாலே என்னது அர்த்தம்? நம்ம அங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப என்ன செஞ்சுக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷன்ல. ஓகேவா? ஃப்ரம் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ என்னது? 1/9 இன்டு -8 1 4 4 4 7 1 -8 4 இன்டு என்னது? 1/9. ஏன்னா எகைன் என்னது? ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்க போறோம் இல்லையா? 1/9 இன்டு ஏக்குள்ள டிரான்ஸ்போஸ்னா என்னது? ரோவை காலமா மாத்தி எழுத வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் ஆக்குங்க. -8 1 4. செகண்ட் ரோவை செகண்ட் காலமா மாத்துங்க. அது மாதிரி தேர்ட் ரோவை தேர்டு காலமா மாத்தி எழுதிக்க வேண்டியதான். இப்ப என்ன செய்யணும்? இந்த முன்னாடி இருக்கிற இல்லையா நம்பர்ஸ் அதை தனியா மல்டிப்ளை பண்ணி முன்னாடி எழுதிக்கோங்க. 1/9 இன்டு 1/9 1/81. ஓகேவா? அடுத்தது என்ன செய்யணும்? இந்த ரோவையும் இந்த காலமையும் ஒரு இதுலயும் இண்டிவிஜுவலா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். அதுக்கு பதிலா நம்ம சிம்பிளா என்ன செய்யலாம் அப்படின்னா ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம ப்ரூவ் பண்ணிடணும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னது? 1 0 0. அதாவது டயகனல்ல ஃபுல்லா 1 வரணும். ஓகேவா? அப்ப இங்க என்ன நம்பர் வந்ததுன்னா அந்த இடத்துல 1 மாறும். இங்க கீழே 81 இருக்கு. அப்ப உள்ள என்ன நம்பர் போட்டுக்கணும்? 81 போகணும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கு பதிலாவே என்ன செஞ்சுக்கலாம்? இப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா ஈஸியா ஆன்சர் நம்மளுக்கு ஐடென்டிட்டி வரணுங்கிறதுனால நம்ம இப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? 81 0 0 0 81 0 0 0 81. இப்ப இதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். Which is equal to என்னது? நம்மளோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது மாதிரி மட்டும் நிறுத்திடக்கூடாது. என்ன செய்யணும்? இது நம்மளுக்கு கிடைச்சதுனால நம்மள இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொல்லணும். ஓகேவா? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ப்ரூவ்ட்.